இன்னைக்கு தோழர் நல்லக்கண்ணு ஐயா தன்னுடைய வாழ்க்கையை மிக பெருமையோடு நிறைவு செஞ்சுட்டு நம்மளை விட்டு போயிருக்காரு. அவர் இல்லைன்ற துக்கத்தை விட அவர் கடந்து வந்த பாதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, மக்களுக்காக அவர் போராடின போராட்டங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த கவலை, இந்த வருத்தம் எல்லாம் மறைஞ்சு போகுது. அவ்வளவு ஒரு யாருக்கும் அடிபணியாத, யாருக்கும் தலைவணங்காத, எது சரியோ அதில் ரொம்ப ஆணித்தரமா நின்று மக்களுக்காக போராடின ஒரு பெருந்தலைவர். எனக்கு என்ன மகிழ்ச்சியும் பெருமையும்னா, ஒரு 1000 பேருக்கு கூட்டத்தில் நாசர் வாங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன அவருக்கு தெரியும். அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன், பல விஷயங்களை பேசியிருக்கேன். அவர் சினிமா தொழிலாளர்களை பற்றி எப்பவுமே பிரச்சனையா இருக்க என்ன உங்களுக்கு அப்படின்னு எங்கிட்ட விவாதிப்பாரு. ஒரு 2 மணி நேரம் அதை பற்றியெல்லாம் பேசணும். தெரியல, எனக்கு இப்போ இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற அரசியல்ல நல்லக்கண்ணு ஐயா தான் கரைபடாத ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கணும். எனக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, அவர் கடைபிடிச்ச ஒரு விஷயத்தை நானும் கடைபிடிச்சு அவரை என்னோட தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த அனுதாபங்கள்.